பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையில குற்ற மனசாட்சியோடு மனிதன் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா குற்ற மனசாட்சி, டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்துக்காக மனிதர்கள் எங்கெங்கேயோ போய் சென்று எத்தனையோ டாக்டர்களை பார்க்கிறாங்க, மனநிலை மருத்துவரை பார்க்கிறாங்க. எப்படியாச்சும் இந்த டிப்ரெஷன்ல இருந்து என்னால வெளியே வந்துட முடியுமா என்று அநேகர் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல விரும்புகிறேன். குற்ற மனசாட்சி என்பது மிக மிக ஒரு மோசமான ஒரு காரியம். இன்னைக்கு மனிதர்கள் இதுல சிக்கி தவிக்கிறாங்க. ஆனால் இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து, இந்த டிப்ரெஷன்ல இருந்து, மன அழுத்தத்திலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். அதற்கு ஒரே வழி வேதம், சத்திய வசனமாகி வேத வசனம் சொல்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, நித்திய ஆவியினாலே இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நம்முடைய எல்லா குற்ற மனசாட்சியிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக அவருடைய ரத்தம் எல்லா செத்த கிரியை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய குற்ற மனசாட்சியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு அவர் உங்களை ஆயத்தமுள்ளவராக்க விரும்புகிறார். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்தால், இன்றைக்கு நிறைய பேர் வாழுகிறாங்க. அந்த குற்ற மனசாட்சி அவங்களை வாதித்து இன்னைக்கு தற்கொலைக்கு நேராக மனிதன் சென்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எனக்கு விடுதலை இல்லை, அவ்வளவுதான். நல்லா கவனிங்க, குற்ற மனசாட்சிக்கு பின்னாடி பிசாசு தான் கிரியை செய்யணும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும். இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா தற்கொலையில இருந்து மீண்டு வந்தவர்களை கேட்டு பாருங்களேன், ஏன் நீங்க தற்கொலைக்கு முயன்றீங்க சொன்னாங்க. என் மனசாட்சியில பாதிக்கிறது, நான் செய்த காரியங்கள், நான் செய்த தவறுகள், என்னால சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு சத்தம், வாழ்க்கையை முடிச்சுக்கோ, ஒரு மன அழுத்தம் எனக்குள்ள இருக்கிறது என்று மனிதன் என்ன பண்ண அங்கலாய்க்கிறாங்க. அதனால அந்த சத்தம், அந்த பிசாசு ஓயாம உன் வாழ்க்கையை முடிச்சுக்கோ சொன்னதுனால அவன் போய் தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ ஒரு வழியில தற்கொலைக்கு நேராக மனிதன் சென்று விடுகிறான். ஆனால் நல்ல கவனிங்க, இந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து, இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து உங்களால் விடுதலையாக்குறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனால இயேசுவின் ரத்தம் உங்களுடைய எல்லா குற்ற மனசாட்சியிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து விடுதலை தர வல்லமை உள்ளதா இருக்கிறது. வேதாகமத்துல பார்க்கிறோம், முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் உண்டாக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனை 7 அறிவுள்ளவனாக, நல்லா அவனுடைய சாயலாக, அவர் ரூபத்தின்படி ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனை ஒவ்வொரு நாளுமாய் சந்திக்கும்படி அவன் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம் சொன்னார். ஆனால் பிசாசு சர்ப்பத்தின் மூலமாய் நுழைந்து அந்த பழத்தை ஏவாளை வஞ்சித்து சாப்பிட வைத்து அதை தன் கணவருக்கு கொடுத்து ஆதாமையும் சாப்பிட வைத்தாங்க. என்றைக்கு இந்த கனியை அவங்க புசித்தார்களோ பாவம் அவங்களுக்குள் வந்ததுனால குற்ற மனசாட்சி அவங்களுக்குள்ள பாதிக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு எல்லா மனிதருக்குள்ள ஆண்டவர் மனசாட்சி என்ற நீதிமன்றத்தை வைத்திருக்கிறார். அதுதான் அந்த மனசாட்சியில நம்ம தவறு செய்யும் பொழுது அந்த மனசாட்சி பாதிக்க ஆரம்பிக்கிறது. ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேனே, ஐயோ இந்த தகாத காரியம் பண்ணிட்டேனே, என் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேனே, புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டேனே, குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேனே. இன்னைக்கு எல்லாருக்குள்ளும் ஒரு மனசாட்சி வாதித்து கொண்டிருக்கிறது. அப்போ அதே போலதான் ஆதாம் குற்ற மனசாட்சி வந்தவுடனே அனுதினமும் தேவனை சந்திக்கிற அந்த ஆதாமினால் பார்த்தீங்க என்றால் தேவனை பார்க்க முடியவில்லை. தோட்டத்துக்குள்ள போய் ஓடி ஒளிந்து கொண்டான். ஆண்டவர் அவனை தேடி வருகிறார். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் தோட்டத்துக்குள்ள விருட்சங்களை ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அன்னைக்குதான் முதல் பயம் வந்தது. அன்னைக்குதான் மன அழுத்த மனுஷனுக்குள் குற்ற மனசாட்சி வந்தது. தேவனை சந்திக்க முடியலங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆதாமை தூக்கி இருப்பார். அவன் ஒரு செய்த காரியம் பாத்தீங்கன்னா, நீ கொடுத்த ஸ்திரியானவள் தான் இந்த புசிக்கும்படி செய்தாள் என்று சொல்லிவிட்டார். அவன் தன்னுடைய தவறை, தன்னுடைய பிழையை உணரவில்லை. அந்த குற்ற மனசாட்சி அவன் வெளியே வர அவன் விரும்பவில்லை. அதெல்லாம் கடைசியில தோட்டத்தை விட்டே வெளியே துரத்தப்பட்டார்கள். 2வது மனுஷன் பார்க்கிறோம் வேதாகமத்துல. நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம் என்றால் பேதுரு, இயேசுடைய 12 சீஷர்ல பேதுரு இருக்கிறார்கள். அந்த பேதுரு பாத்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்துவை சபித்தார், அறியேன் என்று சொன்னார். 3 முறை சேவல் கூவினது உடனே பார்த்தான், ஐயோ சேவல் கூட இயேசுக்கு சொன்னாரு, என்ன மறுதளிப்பேன்னு சொன்னாரு. அதை நினைவு கூர்ந்த உடனே அந்த பேதுருவால குற்ற மனசாட்சி வாதிக்குது. இயேசுவை நான் என்ன பண்ண, சபிச்சுட்டேனே, மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி வேதனைப்பட்டார். உடனே இயேசுவை பார்த்து மனம் கசந்து அழுது தன்னுடைய குறையை உணர்ந்த உடனே அந்த குற்ற மனசாட்சி அவனை விட்டு நீங்கி போனது. பேதுரு வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட்டது. அதே போல்தான் யூதாஸ் காரியத்து வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தான். ஆனால் பாத்தீங்கன்னா இயேசுவை சிலுவையில் அறிந்த குற்ற மனசாட்சி வேலை செய்கிறது. ஐயோ, நான் இயேசுவை குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று மத்தேயு 27:4 சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவன் போய் யார்கிட்ட அழுகுறானா, பரிசேயர் சதுசேயர் சொல்லி அழுகுறான். ஆனா அவன் சொன்னா, இது உள்பாடு. குற்ற மனசாட்சி வந்த உடனே நேராக மனுஷனை தேடி ஓடின அந்த யூதாஸ் கடைசியில பாத்தீங்கன்னா அவன் முடிவு தற்கொலை. அதனால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில குற்ற மனசாட்சி இருக்கிறதா, பழியை தூக்கி மற்றவங்க மேல இதனாலதான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. அடுத்தது உங்க பிழையை இயேசு கிறிஸ்துவ பார்த்து உணருங்க. அடுத்தது மனுஷனை நோக்கி போய் உங்க குறைய சொன்னா அவங்களுக்கு விடுதலை கிடைக்காது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு நேராக வாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அந்த இயேசுவின் ரத்தம் உங்கள் குற்ற மனசாட்சியை விடுதலையாக்கி உங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையாய், எல்லா தற்கொலை எண்ணங்கள் மாற்றப்பட்டு, மன அழுத்தங்கள் மாற்றப்பட்டு, விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கையாய் உங்களால் வாழ முடியும். இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கிறவராயிருக்க. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு யாராய் இருந்தாரோ குற்ற மனசாட்சி, அந்த மன அழுத்தம், அதை கொண்டு வந்த எல்லா பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் இயேசுவின் ரத்தத்தினால் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக. இயேசு ராஜாவுடைய ரத்தத்தினால் ஆண்டவர் எல்லாருடைய பாவங்கள் கழுவப்பட்டு ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.